அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாலோட ஒரு சாத்துக்குடி ஜூஸு. நான் இது வரைக்கும் பாலோட போட்டதில்லை, தண்ணி சேர்த்து தான் போட்டிருக்கேன். இல்லாட்டி குளுக்கோஸ் சேர்த்து போட்டிருக்கேன். தண்ணி குளுக்கோஸ் ரெண்டும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். உடம்பு சரியில்லாதவங்க கொடுக்கறது கூட அப்படி தான் போடணும். இன்றைக்கி பால் கலந்து போடணுன்னு ஒரு ஐடியா, நான் பால் கலந்து போட்டிருக்கேன். முதல்ல சாத்துக்குடி 6 சாத்துக்குடி எடுத்திருக்கேன். இந்த சாத்துக்குடியை 4 துண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா ஈஸியாக அதை உரிச்சிடலாம். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு மேலே அந்த சொலையை திருப்பி மேலே இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற விதையில் வந்துடும். நம்ம உள்ளே இருக்கிற வெறும் அந்த சதை மட்டுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சதை மட்டுமே எடுத்துக்கலாம். மீதி அந்த நாரெல்லாம் வந்துடும் பாருங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் ஒரு 50 கிராம் தான் போட்டிருக்கேன் சர்க்கரை, அது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். தண்ணியே கலக்காத சூடாக்கி ஆறின பால், காய வச்சு ஆறின பால் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சினதை இந்த மாதிரி வடித்தட்டியில் வச்சு வடிச்சிக்கலாம். தென் மிச்சம் இருக்கிற இந்த மாதிரி அந்த நாரெல்லாம் வந்துடும். இதோட சேர்த்து தான் குடிக்கலாம். பசங்க குடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் வாயில் வந்தால் துப்பிடுவாங்க. அதுக்காக நான் இது வடிகட்டிட்டேன். வடிகட்டாமல் குடித்தா நல்லது தான். இது நார் சத்தெல்லாம் கிடைக்கும். எங்கே சொன்னால் எடுக்க மாட்டாங்களே, அதனால் இது எல்லாத்தையும் நல்லா வடித்தாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. கடையில் கூட இப்படி தான் தருவாங்களே. நாங்கள் கடையில் இருக்கிற ஜூஸ்லாம் குடிக்க மாட்டோம், வீட்டில் போட்டு தான் குடிப்போம். கடையில் பச்சை பால் ஊற்றி தருவாங்களாம். இப்போ எல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடும்போது பரிமாறிக்கலாம். பாருங்கள், சாப்பிடும்போது அது கிளாஸில் ஊற்றி கொடுத்துடலாம். நல்லா சில்லுன்னு குழுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. பால் சேர்த்து இருக்கிறதுனால வயிற்றுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பால் சேர்த்த ஜூஸு. நீங்களும் இதே மாதிரி போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.